கோல் அச்சீவர் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு 7 1x ரிட்டர்ன் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து கிட்டத்தட்ட இல்லை 100% இல்லை 100%க்கும் கீழே கரெக்ஷனில் கிடக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். இதில் இந்த லிஸ்ட்டில் ஒரே ஒரு ஸ்டாக்ஸ் மட்டும் வராது. அதாவது ஆர்விஎன்எல் இதில் நம்ம எதுக்கு சேர்த்துருக்கோம் அப்படின்னா, அதோட கரெக்ஷனில் இருந்து இப்போ மறுபடியும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இது ஒவ்வொரு தடவையும் பிரேக் அவுட் ஆனதுலேருந்து அது ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 95லேருந்து 100% கொடுத்துருக்கு. அதனால இந்த லிஸ்ட்டில் நம்ம அதை சேர்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆர்விஎன்எல் பார்த்திங்கன்னா நான் அதை கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அது ஒரு ஹை போயிட்டு அதுக்கப்புறம் 57 ரூபா அதோட ஹை போயிட்டு அதுக்கப்புறம் 141 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் அகைன் மறுபடியும் 112 ரூபா வரைக்கும் கரெக்ஷன் ஆகிட்டு மறுபடியும் 198 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் 141 ரூபா போயிட்டு கரெக்ஷன் வந்துட்டு 345 ரூபா போயிருக்கு. இப்போது அது 345 ரூபாவில் இருக்குது. 340 இப்போது அது இல்லை 222 ரூபா இருக்குது. நெக்ஸ்ட்டு அது மறுபடியும் மேலே போக போகுது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஆவாஸ் ஃபினான்ஸ் ஒரு நல்ல கரெக்ஷன். ஸோ ஆவாஸ் ஃபினான்ஸும் இது ஒரு ஹவுசிங் ஃபினான்ஸ் செக்டரில் வரும். 1610 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதோட ஆல் டைம் ஹை 3330 ரூபா. ஸோ இதை இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம். இல்லை ஒரு குறிப்பிட்ட ரிட்டர்ன் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10,000 இல்லை ஒரு 20,000 இல்லை 5,000 மட்டும் போட்டுட்டு நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜூஃப்லியன் ஃபுட்டு அதோட லோ பார்த்திங்கன்னா இப்போ 437 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதோட ஆல் டைம் ஹை 916 ரூபா. இது ஒரு அற்புதமான ஸ்டாக்ஸ். ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனியில் வரும். இது ஒரு மிட் கேப் லெவலில் உள்ள ஸ்டாக்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம கண்ணை மூடிக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் ஸ்டாக் ராஜ் ரட்டான் குளோபல் வயர். இது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ். பட் இது ஒரு சூப்பரான ஸ்டாக்ஸ். நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்த ஸ்டாக்ஸ் இப்போது கொஞ்சம் ஏற்கனவே கொடுத்த ரிசல்ட்ஸோட பீட் பண்ண முடியாமல் ஆவரேஜாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வேறு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஒரு சூப்பரான ஸ்டாக்ஸ். கேட்டால் நல்ல ரிட்டர்ன்ஸ் தரும். நெக்ஸ்ட்டு நேச்சுரல் கேப்சூல்ஸ் இப்போ இதுவும் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தான். ஃபார்மா செக்டர்ஸில் வரும். ஸோ நம்ம எடுத்துருக்க எல்லாமே வீக்லியில் எடுத்திருக்கோம். அதாவது வீக்லி சார்ட் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்டிடிவி. ஸோ என்டிடிவி 237 ரூபா இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதோட ஆல் டைம் ஹை 572 ரூபா. இது என்ன கேட்டால் இந்த ஸ்விங்கில் இருந்து மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த ஸ்விங் மேலே நம்ம போட்டிருக்க ட்ரெண்ட் லைனை உடைக்கலைன்னா நெக்ஸ்ட் டைம் அகைன் மறுபடியும் கீழே சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் போகும்போது உடைக்கும். நெக்ஸ்ட்டு மெட்ரோபோலிஸ் ஃபார்மா செக்டார். இது ஒரு நல்ல ஸ்டாக்ஸ், சூப்பரான ஸ்டாக்ஸ். அது இதோட இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா 1805 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சாரி, ஆமாம், 3600 ரூபா இதோட ஆல் டைம் ஹை. நம்ம கொடுத்துருக்க எல்லா ஸ்டாக்ஸும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாலேஜ் கொடுத்துருச்சுன்னா
கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொன்றும்